வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா, மொபைல் சர்வீஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ் லெவல் அல்லது சிப் லெவல் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் இப்போ லேட்டஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. அதை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை பற்றி விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம பேசிக் அந்த மல்டிமீட்டரை வச்சே நம்ம வந்து ஈஸியாக எல்லா போர்ட்லேயுமே வந்து ஆம்பியர் ரீட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சிக்னலையும் ரீட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஓம்ஸ், வோல்டேஜ் இதை பற்றி விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ முழுமையாக வந்து ஷார்ட் எங்கே இருக்குது, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எந்த மாதிரி இடங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் மைனூட்டாக ட்ரேஸ் பண்ணுறது, அதே மாதிரி சிக்னல் வேரியேஷன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மல்டிமீட்டரை வச்சே நம்ம பண்ண முடியும். அதோட ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஷார்ட் கிளியரை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு தரேன். நம்ம ஓனாகவே ஷார்ட் கிளியர் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி எந்த மாதிரி இடங்களில் எவ்வளோ வோல்டேஜ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட் கிளியர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி தருவோம். இந்த ட்ரிக்ஸை நம்ம ஓனாகவே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே முழுமையாக அந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ளஸ் எதனால் அந்த பிரச்சனை ஆகுது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி டிசி ரீடிங்கை பற்றியும் அதை முழுமையாக நம்ம வந்து டிசி பவர் சப்ளை இல்லாமல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுவும் அதேமாதிரி கான்செப்ட் 1 by 1 வந்து சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ எதுவாக இருந்தாலும் நம்ம எங்கே பிரச்சனை இருக்குது அந்த நம்ம சாஃப்ட்வேர் பாக்ஸ் இல்லாமல் கூட நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் பாக்ஸில் அந்த கனெக்ட் பண்ணி ஐஎஸ்பி பின் அவுட் இருந்தாலும் சரி, ஐசி எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுற கான்செப்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதுக்கு ப்ராப்பர் வோல்டேஜ் எங்கேருந்து வருது, நம்ம எப்படி ஜம்பர் பண்ணணும் அந்த ஐஎஸ்பி பின் அவுட்டை, ப்ளஸ் அந்த வோல்டேஜில் ஏதாவது வேரியேஷன், பெரும்பாலும் சிஎம்டி எரர் நிறையா வரும். அந்த எரர் எதனால் வருது, எந்த மாதிரி வோல்டேஜ் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த மாதிரி வோல்டேஜ் வேரியேஷன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இதை பற்றி விஷயங்களும் லைவாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டும்போது ஒவ்வொரு கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதை பற்றி முழு விஷயங்கள் லிங்க்கை வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸஸ் என்ன பண்ணுறோமோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ லேட்டஸ்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக தான் கான்செப்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த விஷயங்கள், அதாவது சர்க்யூட்டை முழுமையாக தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா ஃபால்ட்டும் அட்டன் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஆம்பியர் வித்தியாசப்படும். அந்த ஆம்பியர் வேரியேஷனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் மெத்தட் இருக்குது, ப்ளஸ் ஷார்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் மெத்தட் இருக்குது. அதேமாதிரி ஹீட் சென்ஸ் பண்ணுறதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது. அதேமாதிரி சிக்னலை ஃபாலோ பண்ணி ஆசிலோஸ்கோப் மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கலாக சில டெமோ கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக எந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் வந்து நெட்வொர்க் சிக்னல் எங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.